கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 29 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சக்தி வந்துட்டு தீபாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, என்னாச்சுமா சக்தி, தீபாவோட சொந்தக்காரவங்களை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை மேடம், நான் அந்த அபிராமி ஆடியோ கம்பெனிக்கு போனேன். அங்கே வழக்கம் போல் ஐஸ்வர்யா வந்துட்டாங்க. ஐஸ்வர்யாவை பார்த்ததோட வேறு வழி இல்லாமல் தப்பிச்சு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யா என்னை பார்த்துட்டாங்க போல. நேராக அந்த துங்காவுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த துங்காவும் என்னை வந்து துரத்துறதுக்கு வந்துட்டான். நான் எப்படியோ தப்பிச்சு தீபா மேடத்தை பத்திரமா ஒரு கோவிலில் வச்சுருந்தேன். கோயிலில் வச்சுருந்து அந்த துங்கா போன பிறகுதான் தீபாவை நான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிஸ்டர் சொல்கிறாங்க, பாவம் இந்த தீபா பொண்ணு இன்னும் எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்க போகிறா அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, மேடம், கார்த்திக் சார் கிட்ட மட்டும் தீபாவை ஒப்படைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கார்த்திக் சார் தீபாவுக்கு முறையான மெடிக்கல் செலவு பண்ணி காப்பாற்றிடுவார் அப்படின்னு. இது கேட்ட சிஸ்டரும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து குழந்தைங்க வராங்க. அவங்க வந்து சக்தி கேட்குறாங்க, என்ன குழந்தைங்களா தூங்கலையா அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, இல்லைக்கா நாங்கள் தூங்கலை அப்படின்னு. சக்தி கேட்குறாங்க, ஏன்டா தூங்கலை அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, இல்லை இது மாதிரி தீபா அக்காவுக்கு முடியல, அதான் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது, தூங்க முடியலை. எங்களுக்காக அவங்க வந்துட்டு ஆசிரமத்துக்கு வந்து பாட்டு பாடினாங்க. ஆனால் இப்போ அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுடைய குரலை திரும்பி கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, கவலைப்படாத குழந்தைங்களா, சீக்கிரம் தீபா மேடம் கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, அக்காவுக்காக ஒரு பாட்டு பாடலாம்னு இருக்கோம். அக்கா ஏற்கனவே ஒரு பாட்டு பாடியிருக்காங்கல்ல, அந்த பாட்டை தான் பாட போகிறோம் அப்படின்னு. இது கேட்டதோட சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம், குழந்தைங்க தீபாவுக்காக பாட்டு பாடணும்னு சொன்னாங்க, அதான் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை சொல்கிறாங்க, ஆமாம், ஒருவேளை இந்த பாட்டை கேட்டால் அக்கா கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, சக்தியும் சரி குழந்தைங்களா பாடுங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைங்க பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது சக்தி வந்துட்டு அந்த பாட்டை ரொம்ப அருமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபாவுக்கும் அந்த பாட்டு கேட்குற மாதிரியே மனசில் தோணுது. அப்போ சிஸ்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, பாட்டெல்லாம் பாடி முடிச்சதோட ரொம்ப அருமையாக பாடுனீங்க குழந்தைங்களா அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் தீபா அக்கா தான். தீபா அக்காவோட வாய்ஸ்னால தான் நாங்கள் இத்தனை நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கோம். சாப்பிட்ற போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இவங்களோட பாட்டை கேட்டுட்டு தான் நாங்கள் எல்லா வேலைகளையும் பண்ணுவோம். இப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படிங்கும் பொழுது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க குழந்தைங்களா, சீக்கிரம் தீபாக்கா கண்முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, குழந்தைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னு. சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம், ஆனால் இவங்களுக்கு பார்வை இல்லை, அது ஒரு குறை மட்டும்தான் அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, கர்த்தர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசை பண்ணி நேராக அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி ஒரு கோவிலில் இருக்காங்க. அப்போ அபிராமி ஒரு பரிகாரம் செய்கிறதுக்காக தான் கோயிலுக்கே வந்திருக்காங்க. அப்போ ஐயர் இங்கேருந்து வராரு. வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இது ரொம்ப கடுமையான பரிகாரம், அதனால உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். யாராவது வீட்டிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இல்லை ஐயரே, வீட்டிலேருந்து யாரும் வரல. யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்னை இந்த பரிகாரத்தை செய்ய விட மாட்டாங்க, அதனால நான் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு. இது கேட்டதோட ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சால் உங்களுக்கு மயக்கம் வராதா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் எதுவும் வராது ஐயரே, நான் இதை என் மருமகளுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஐயரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாராதனை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தீச்சட்டிக்கு ஆரத்தி எடுக்கிறாரு. ஆரத்தி எடுத்து நேராக அபிராமி கிட்ட, அம்மா, இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு 3 சுற்றி சுற்றி வரலாம் அப்படின்னு. இது கேட்ட அபிராமியும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீச்சட்டியை எடுக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. அம்மா நிறுத்துங்க அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக கார்த்தியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி, நீ இங்கே என்னப்பா பண்ணுற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா, நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இந்த பரிகாரத்தை நான் கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும். தீபா இப்போ எங்கே இருக்கானே தெரியல. எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தீபா எங்கே இருந்தாலும் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேண்டுதலை வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆண்டி, கவலைப்படாதீங்க, தீபா மேடம் சீக்கிரம் கிடச்சிருவாங்க, அதுக்காக உங்கள் உடம்பு போட்டு வருத்திக்காதீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, தீபா ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் வயசில் ரொம்ப சின்னவ, அவளுக்கு இப்படி ஒரு கவலைகள்லாம் வரும் பொழுது என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவள் யாருக்குமே எந்த தீங்குமே செஞ்சதில்ல,
ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு இந்த மாதிரி ஒன்று பிரச்சனைன்னா என்னால் தாங்க முடியல. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறேன். என்னை தடுக்காதீங்க அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, டாக்டர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் இந்த பரிகாரத்தை செய்வேன், தயவு செஞ்சு என்னை தடுக்காதப்பா. அதோட நான் கோயில் வரைக்கும் வந்துட்டு பரிகாரம் செய்கிறேன்னு வேண்டிக்கிட்ட பிறகும் இந்த பரிகாரத்தை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அபிராமி அவ்வளோ பிடிவாதம் பண்ணத்தோட கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரிம்மா, நீ இந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அந்த தீச்சட்டியை அவரும் தூக்குறாரு. அபிராமி ஒரு பக்கம் தீச்சட்டியை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அபிராமியை கார்த்தி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை நம்ம கீதா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு தீபா மேலே பாசமாக இருக்காங்கன்னு நல்லாவே புரியுது. பாவம் தீபாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தேவையில்லாமல் அந்த துங்கா கிட்ட மாட்டிக்கிட்டு தீபா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் எப்படியாவது இவங்களுக்கு உதவி பண்ணணும். நம்ம இப்படியே இருக்கிறது ரொம்ப தப்பு. நம்மளால தானே இந்த துங்கா வெளியில வந்தான். இல்லைன்னா இன்னும் யாராவது தீபா இடத்த கொண்டாந்து கார்த்திக் சார் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. கார்த்தி அபிராமிய 3 ரவுண்டு கோவிலை சுற்றி அழைச்சிட்டு போயிட்டு நேராக உட்கார வைக்கிறாரு. ஐயர் வந்துட்டு, அம்மா பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அபிராமியோ சரிங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீச்சட்டியை வச்சுட்டு நேராக சாமியை போய் கும்பிட்றாங்க. என் மருமகளுக்காக தான் இந்த கஷ்டமான பரிகாரத்தை இந்த சூழ்நிலையில பண்ணேன். என் மருமக எந்த ஆபத்தும் இல்லாமல் வீட்டுக்கு பாதுகாப்பாக வரணும், இதுதான் என்னுடைய வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வேண்டிக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. அப்போ கார்த்தி நேராக அபிராமி கிட்ட, அம்மா சாப்பாடு ஏதாவது தண்ணி ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீதாட்ட வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா அம்மா கூட வந்து உட்காருங்க அப்படின்னு. கீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, அப்புறம் என்ன அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அம்மாட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு தீபா மேலே பாசமாக இருக்கீங்கன்னு எனக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு, ஏங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, தீபாவுக்கு அன்பான புருஷன், அழகான குடும்பம்னு கிடச்சிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சிரிக்கிறாரு. அப்போ கீதா சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கே இருந்தாலும் தீபா பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரிங்க அப்படின்னு சொல்ல, நேராக கார்த்தி வந்து கீதாவை வந்து அவங்க அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி பரிகாரம் எல்லாம் முடிஞ்சிட்டுப்பா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கீதா கார்த்தி 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. காரு போயிட்டு வீட்டு வாசல்ல நிற்கிது. அபிராமி வீட்டுக்கு வராங்க. அபிராமி வீட்டுக்கு வந்ததோட ஆனந்த நேரம் அபிராமி கிட்ட போயிட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாம், வீட்டில் சொல்லாமல் எங்கம்மா போனீங்க, உங்களை காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருந்தோம், அப்புறம்தான் கார்த்தி ஃபோன் அடித்து சொன்னான் நீங்கள் வந்துட்டு கோயிலில் பரிகாரம் செய்கிறீங்கன்னு. இது கேட்டதோட எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாத்த, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இந்த நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் காணும்னு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருந்தோம்மா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் முன்னாடியே தீபாவுக்காக பரிகாரம் செய்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல அத்தை, உங்களுக்காக ஏற்கனவே நான் அங்க பிரதர்ஷனம் உப்புல எல்லாம் முட்டி போட்டு நடந்திருக்கேன், தீபாவுக்காக இதெல்லாம் பண்ண மாட்டேன் அத்தை, முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் நேராக வந்திருப்பேன்ன கோயிலுக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் நினைக்கிறாரு, இவ எப்படி பரிகாரம் செஞ்சான்னு எனக்கு தெரியாதா, இவளை மிரட்டி தான் நானே பரிகாரம் செய்ய வச்சேன், நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, ஏம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, அதான் எனக்கு ஆகலையே, எதுவும் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மா ஏற்கனவே டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்க உடம்பு ஹெல்த் கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, தீபா எனக்காக எத்தனை பரிகாரம் செஞ்சுருக்கா, அவளுக்காக நான் இதை பண்ண மாட்டேனா, நான் உயிர் பழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கழுத்தில் கடந்த தாலியவே கட்டி வச்சிருக்கா,
அவளுக்காக இந்த ஒரு பரிகாரத்தை நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு ஆஹ், ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை இருந்தாலும் நீங்க எப்படி ஒரு பரிகாரத்தை செஞ்சது தப்பு தான் அத்தை அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மா இதனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, போனா போகட்டுமே, தீபாவுக்காக இந்த பரிகாரம் செய்ய போகும் பொழுது உயிர் போனா எனக்கு என்ன, போனா போகட்டுமே, தீபாவுக்காக தானே இந்த உயிர் போகுது, அவன் எனக்காக தாலியெல்லாம் கட்டி வச்சிருக்கா, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா ஏம்மா இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது, தயவு செஞ்சு இந்த மாதிரி அடுத்த வாட்டி பேசுறத வச்சுக்காதீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இல்லப்பா, தீபா எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்தா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, அதான் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அத்தை கவலைப்படாதீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அக்கா அண்ணி, அம்மாவை ஃபர்ஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மீனாட்சியை பார்த்து வாங்கத்த போகலாம் அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா கீதாவை காமிக்கிறாங்க. கீதா நேரா மாடிக்கு போறாங்க. போனதோட கீதா யோசனை பண்ணி பார்க்குறாங்க. இது மாதிரி கீதா தீபா உருவத்துல வந்ததுனால அபிராமி கண்முழிச்சாங்கல்ல, கீதா போயிட்டு நேரா அத்தை அப்படின்னு சொன்னதோட அபிராமி கண்முழிச்சு, வந்துட்டியா தீபா, இனிமே எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி தீபாவை பற்றி புலம்புனார் இல்லை, இது மாதிரி தீபா கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் அவகிட்ட லவ் யூ சொல்லவே இல்லை, அதனால ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விட்டு வச்சாங்க. கரெக்டாக நானும் வந்துட்டு சொல்லிட்டேன், அதுக்கான இந்த ரெட் ஷர்ட்டையும் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்னார்ல, அதை சொல்லி யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அபிராமி வந்துட்டு தீபாவுக்காக தீச்சட்டி எடுத்தாங்கல்ல, அதையும் நம்ம கீதா யோசனை பண்ணி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ துங்கா மட்டும் தேடாமல் இருந்தா கண்டிப்பாக தீபா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த துங்கா சக்தியையும் தீபாவையும் துரத்துறதுனால தான் இத்தனை நாளும் தீபா மேடம் வீட்டுக்கு வராமல் இருக்காங்க. அப்போ நான் போயிட்டு சரண்டர் ஆகிட்டா கண்டிப்பாக வந்துட்டு அந்த துங்கா தீபாவை விட்டுருவான். இப்போ அந்த துங்கா என்ன தேடி வந்ததுனால தான் தீபா துங்கா கையில் சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. நான் போய் சிக்கிட்டா கண்டிப்பாக தீபாவுக்கு துங்காவால் எந்த ஆபத்தும் வராது, இந்த குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படாது, நம்ம எடுக்கிறது தான் சரியான முடிவு. அப்போ கீதா நினைக்கிறாங்க, இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நான் அந்த துங்கா கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான முடிவு கீதா எடுத்துடுறாங்க. கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்துட்டு ஒரு நோட்டை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதில் எழுதுறாங்க, கார்த்திக் சார், நான் தான் கீதா, இந்த லெட்டர் எழுதுறது. நான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் சொன்ன பேச்சை நான் மீற போகிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். அது எதுக்காகன்னா உங்கள் மனைவி நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு. நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களும் எந்த அளவுக்கு தீபா மேலே அஃபெக்ஷனாக இருக்கீங்கன்னு நல்லா பார்க்க முடியுது. நீங்கள் தீபாவை பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க. அத்தையும் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படி இருக்கையில் என்னால் எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்? டெய்லி நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டு துங்கா கிட்ட சரண்டர் ஆக போகிறேன். அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் பேச்சை மீறி தான் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். நான் எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, தீபா மேடம் பத்திரமா வீட்டுக்கு வரணும். நான் போயிட்டு சரண்டர் ஆகிட்டா அவன் கண்டிப்பாக தீபாவை தேட மாட்டான் நான் நினச்சி. அதனால நான் போயிட்டு துங்கா கிட்ட சரண்டர் ஆகிடுறேன். என்னை மன்னிச்சிருங்க சார். இது வரைக்கும் எனக்கு அடைக்கலம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. என் உயிரை இத்தனை நாளும் காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கும் நன்றி. தீபா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்கள் கூட வந்து சேருவா அப்படின்னு சொல்லிட்டு கீதா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இதை வந்து ஐஸ்வர்யா ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்போ கீதா எழுதிக்கிட்டு இருக்கிறத ஐஸ்வர்யா நோட் பண்ணுறாங்க. இவ அப்படி என்ன எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னவா இருக்கும், எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கீதா எழுதி முடிச்சுட்டு அப்படியே பேப்பரை மடித்து கார்த்தியோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது அதுக்கு கீழே வச்சுட்டு வெளியில் வராங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இவ அப்படி என்ன எழுதியிருப்பா, இதை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நேராக ரூமுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க.
இன்னொரு பக்கம் கீதா மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ மீனாட்சி காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீதா நேராக மீனாட்சி கிட்ட வந்துட்டு, அக்கா ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. கொடுத்ததோட கீதா ஃபோன் எடுத்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக அந்த துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான். அப்போ கீதா பேசுகிறாங்க. ஏய் நான் வந்துட்டு கீதா பேசுகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துங்கா டென்ஷன் ஆகி, ஏய் உன்னை எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கோம், ஃபோன் அடித்து என்னை வெறுப்பேத்துறியா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, நிப்பாட்டு, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. துங்கா சொல்கிறான், நீ மட்டும் என் கையில் கிடச்சியன்னா உன் சாவு கொடூரமாக இருக்கும், மரியாதையாக வந்து என்கிட்ட சரண்டர் ஆகு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, அதுக்காக தான் நான் கால் பண்ணேன், நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, இத்தனை நாள் அவனை தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்கிறேன், என் தம்பியை நீ கொன்னதுக்கு உன்னை நான் துண்டம் துண்டமாக விட்டு கொல்ல போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் தானே வேணும் உனக்கு, நான் எங்கே இருக்கணும் அந்த லொக்கேஷனை சொல்லு, நான் அங்கே வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட துங்காவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீதா கிட்ட லொக்கேஷனை சொல்ல, கீதாவும் சரி அப்படின்னு சொல்ல, துங்கா சொல்கிறாரு, நீ மட்டும் இப்போ என்னை தேடி வரலைன்னா உன் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும், நீ என்னை தேடி வந்துட்டியன்னா உன் சாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, நீ எங்கே இருக்கன்னு நீ சொல்லிட்டியல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு கீதா கொண்டாந்து அந்த ஃபோனை மீனாட்சிட்ட கொடுக்குறாங்க. மீனாட்சி கேட்குறாங்க, நீ யாருக்கு கால் பண்ண அப்படின்னு. கீதா சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ண அப்படின்னு. மீனாட்சி கேட்குறாங்க, ஃப்ரெண்டுனா யார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா உனக்கு, உங்கள் ஊரா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் ஊர் தான், அவகிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு. மீனாட்சி கேட்குறாங்க, என்ன ஹெல்ப் கேட்டேன், தம்பிக்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை அதுக்கான அவசியம் இனிமேல் கிடையாது, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போகிறேன், இதை கார்த்திக் சார்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. இது கேட்ட மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை வெளியில் போக வைக்கக்கூடாதுன்னு கார்த்தி தம்பி சொல்லியிருக்காரு, அந்த துங்கா வந்துட்டு உன்னை தேடிக்கிட்டு இருக்கானா, அவங்க கையில் சிக்கினேன்னா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கார்த்தி தம்பி சொன்னார், அதனால நீ போக வேணாம் அப்படின்னு. ஆனால் கீதா சொல்கிறாங்க, இல்லை நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, மீனாட்சியும் சரி அப்படின்னு உடனே சீக்கிரம் போயிட்டு வா, கார்த்தி தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிறா அப்படின்னு. கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நேராக துங்காவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா கீதா வீட்டை விட்டு போகிறத பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இவ எதுக்காக இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ கிளம்புறா, ஒருவேளை இவ வீட்டை விட்டு போகிறாளோ, அவள் அந்த லெட்டரில் என்ன எழுதி வச்சிருக்கான்னு நம்மளுக்கு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த லெட்டரை பார்க்குறாங்க. பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு ஷாக்கு, என்ன இது, இவ இதில் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கா, இவ மட்டும் போய் துங்கா கிட்ட சிக்கினா கண்டிப்பாக துங்கா இவளை கொண்டுட்டு தீபாவை விட்டுட்டு போயிடுவானே, இதனால தீபா வீட்டுக்கு வந்தானா நம்மளுக்கு தானே ஆபத்து அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. இவளை இந்த ஊரை விட்டு போக வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே இந்த எபிசோடில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.